வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 15/4/2026 ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் தினந்தோறும் பார்க்கலாங்க. டெய்லி வீடியோ வரணும்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க. தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி சாகு தக்காளி 250 to 300க்கும், மதன் தக்காளி 200 to 250க்கும், சிவம் தக்காளி 150 to 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா லோக்கல் சம்பா 10 to 15க்கும், லோக்கல் உருண்டை 10 to 20க்கும், ஆந்திரா சம்பா 10 to 15க்கும், ஆந்திரா உருண்டை 15 to 22 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் விலை கடந்த ஒரு 30 நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே விலை தான் அப்படியே நீடிச்சிட்டே வருதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 35க்கும், செகண்ட் குவாலிட்டி அவரை 30க்கும், புள்ளி அந்த வெள்ளைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 10 ரூபா to 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க சற்று விலை உயரும்னு சொல்லாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் 14க்கும், தேர்டு குவாலிட்டி நச்சுப்பொடியில் 10 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி முதல் ரகம் அதிகபட்ச விலையாக 680க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க கடந்த 3 நாட்களாக எந்த ஒரு மாற்றமின்றி காட்டுக்குள்ளே 28 to 38, 40ங்க. 35க்கு மேலே வாங்குறது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு வாங்குறாங்க. நடப்பு வியாபாரத்துக்கு வாங்குறது கிடையாதுங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே வெங்காயம் இருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா காய் தெளிவாக இருந்தால் 40 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே போகுதுங்க. பார்த்து விவசாயிகள் மத்தியில் கொடுங்க. பெரிய வெங்காயங்க 10 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. காயின் தரத்தை பொறுத்து முதல் ரகம் 22ங்க, மீடியம் சைஸ் 16ங்க, நச்சுப்பொடி 12ங்க. பூண்டு முதல் ரகம் 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 120க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்து 14-16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயிரும்பாங்க. அதிகபட்ச விலையாக 25 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை 25க்கும், செடி முருங்கை 22க்கும், மரத்துக்காய் 14க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பாகற்காய் 20 to 26க்கும், தரையில் வர பாகக்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் 10 to 16க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பந்தல் சுரை 7 to 8 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 3 to 4 ரூபாய்க்கும், கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுள்ள கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 40-42 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காயில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து கோவக்காய் 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 110க்கும், செகண்ட் குவாலிட்டி பழம் 80க்கும், புள்ளி எலுமிச்சை பழம் 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 18 ரூபாய்க்கும், பைசாட் பந்தல் புடலை 23 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரைக்காயும்பாங்க. ஒட்டச்சத்திரம் ஏரியாவில் ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் குவாலிட்டியை பொறுத்து. அரசாணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 to 6 ரூபாய்ங்க, மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா 7 ரூபாய்ங்க, மார்க்கெட் ரேட் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் காயின் தரத்தை பொறுத்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பொறுத்தளவுக்கு 2 கிலோ 1.5 கிலோ வர காய் சைஸ் இருந்தால் கிலோ 1 ரூபா 2 ரூபா எச்சு கொடுத்து வாங்குறாங்க. பெரிய காய் வந்து அவ்வளோ மவுஸ் கிடையாது திருப்பூரில். தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.